இந்த ஓரிரை கொள்கைன்ற முறையில் தான் நான் இப்போ ஈடுபட்டு தான் வந்திருக்கேன். நான் கடந்த 4 மாதமாக அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் நானே வந்திருக்கேன். அப்படி வந்துட்டு இன்னும் சந்தேகமெல்லாம் எனக்கு இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ நான் பொட்டல்புதூருக்கு போனேன், அங்கே முகமதியார் பள்ளிவாசலுக்கு போனேன். அங்கே நான் பிள்ளையார் ரோட்டில் தண்ணி ஊற்றுற மாதிரி அங்கேயும் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க, எண்ணெய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனால் இந்து மதத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது என்னடா அப்படின்னு பல யோசனைலாம் வருது. இதுக்கு என்ன சார் காரணம்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சகோதரர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்கிறாரு. வந்துட்டார், ஆனால் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்கிறாரு. என்ன சந்தேகம் இருக்குதான், பொட்டல்புதூருக்கு போயிருக்கிறாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொட்டல்புதூர். அங்கே போய் பார்த்தா இந்த சாமியார்கள் இந்த இவங்கெல்லாம் என்ன செய்வாங்களோ அது எல்லாமே அங்கேயும் பண்ணுறாங்க. கோயில்களில் எப்படி ஏமாற்றுவாங்கன்னு நாங்கள் நினச்சோமோ அது மாதிரி எண்ணெயை மந்திரிச்சு கொடுக்கறது, ஓதி பார்க்குறது, தாயத்து போடுறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்கேயும் நடக்கிறது. அப்போ இதை பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, அது ஒரே மாதிரி தானே இருக்குது, நம்ம ஏன் இதுக்கு வரணும் என்று டவுட் வருது எங்களுக்கு, எங்களை கன்ஃபியூஸ் ஆக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது நம்ம இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்களுடைய செயல் எப்படி தடையாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவர் நல்ல பொட்டல்புதூர் வரைக்கும் போயிருக்கார். நல்ல வழிக்கு மதுரையில் கப்பல் விடுறதுன்னு பார்க்கல. ஒரு மதுரைக்காரராக இருந்து என்ன செய்வாங்க, ரோட்டில் கப்பல் விடுவாங்க, அது ஒன்றும் பார்க்கல. நீங்கள் சொல்லக்கூடிய மேட்ரு பொட்டல்புதூர் மாதிரியே மதுரையிலும் உண்டு. பொட்டல்புதூருடைய நாயகர் தான் மதுரைக்கு நாயகர். பொட்டல்புதூரில் உள்ள அதே மாதிரி கபரு இல்லாத மேட்ரு தான் இங்கேயும். அது என்ன மேட்ரு? அப்துல் காதர் ஜிலானின்னு ஒருத்தர் இருந்தாராம். ஒரு 500 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள ஒரு ஆள். அவர் ஈராக்கில் அவர் வாழ்ந்தார். ஈராக்குங்கிற நாட்டில் என்ன வாழ்ந்தார். அங்கே தான் அவருடைய அடக்கத்தலம்லாம் இருக்கிறது. அங்கே தான் பாம்பை போட்டு உடைச்சி தகர்த்து விட்டாங்க அமெரிக்காக்காரங்க. அதை கூட அவருக்கு தடுக்க முடியல. அந்த பாம்பு போட்டு நினைச்சிட்டாங்க. அவருடைய அந்த அடக்கஸ்தலமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செதஞ்சு போச்சு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அப்துல் காதர் ஜிலானி என்பவர் பொட்டல்புதூருங்கிற ஊரில் ஒரு இடத்துல ஒழு செஞ்சாராம். ஒரு அங்கே ஆறு தண்ணி இல்லாத ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல நினைஞ்சாராம், ஒழு செஞ்சார், தொழுகைக்காக வேண்டி ஒழு செஞ்சார். அந்த இடத்துக்காக வேண்டி ஒரு தர்கா கட்டி வச்சிருக்கிறான். அங்கே அவர் அடக்க ஸ்தலமும் இல்லை, கபரும் இல்லை, அவர் அங்கே வாழவும் இல்லை, அங்கே வரவும் இல்லை. அவருடைய வரலாறு பிரகாரம் அவர் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது. அவன் என்ன செய்யறான், அங்கே கட்டி வச்சுட்டு என்ன செய்யறான், அவர் பேரில் கந்தூரி வச்சு யானையெல்லாம் தர்காவுடைய வாசலில் யானையெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அந்த யானைக்கு மைதீன் பிச்சைன்னு பேர். பொட்டல்புதூர் தர்காவில் தர்கா வாசலில் ஒரு யானை, எல்லாருக்கும் ஆசி வழங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லைன்னு போனாங்கன்னு வைங்க, அது யானைகிட்ட கொடுத்து வாழைப்பழத்தை வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த யானை துதிக்கையில் எடுத்து அந்த வாழைப்பழத்தை கொடுத்துருச்சுன்னு சொன்னால் கன்ஃபார்மாக புள்ள உண்டாயிரும். இப்படி நம்பிக்கையில் அங்கே போயிட்டு இருந்தாங்க. அந்த மொய்தீன் பிச்சை மண்டையை போட்டார் யானை. அதை புதைச்சி தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த பொட்டல்புதூரில் இவர் இல்லாத கபரு இல்லாமல் ஒரு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்க. அதுபோக என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த யானை செத்த உடனே யானையை இஸ்லாமிய முறை பிரகாரம் நல்லடக்கம் செய்தார்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ யானைக்கு இஸ்லாமிய முறை என்னன்னு நமக்கு தெரியலை. அது எப்படி கபன் போடுறது, அதுக்கு எந்த மாதிரி ஜனாசா தொழுகை நடத்துறது நமக்கு விளங்கலை. இஸ்லாமிய முறை பிரகாரம் அது நல்லடக்கம் செய்து யானைக்கு தர்கா கட்டி வச்சுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி தான் இங்கே வந்தாராம். தெற்கு வாசலுங்க இருக்குல்ல, கட்டி வச்சுக்கிறாங்களே, பக்கத்துலான இருக்கு. இந்த இடத்துல நெஞ்சார் அப்துல் காதர் ஜிலானி வந்தாராம். வந்ததுக்கு நினைவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க, இங்கே ஒரு தர்கா, அவர் இல்லாத கபரும் இல்லை, ஒரு வரவும் இல்லை, அவர் பேரில் ஒரு தர்காவை கட்டி வைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கப்பல் ஓட்டுற ரோட்டில் கப்பல் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மேட்ரு எங்கேயும் இருக்குது. இங்கே பொட்டல்புதூரில் இருக்கிற மாதிரி மதுரையிலும் இருக்குது. அது இந்த சீக்கிரத்தில் பார்த்துக்கிறவங்க. ஆனால் நீங்கள் என்ன விளங்கணும், இந்த செயல் இஸ்லாத்துக்கு வந்த ஒருத்தருக்கு சந்தேகம் ஏற்படலாம், கவனிக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கவனிக்கணும். ஒரு மனிதர் விளங்கி சிந்திச்சு இஸ்லாத்துக்கு வர்றாரு, வந்துட்டு தர்காவை பார்க்குறாரு, வெறுப்பாக இருக்கு அவருக்கு. பேசாமல் அங்கே இருந்துருக்கலாம் போல இருக்க, ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ எத்தனை பேர் வருவதற்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவர் வந்துட்டு டவுட்டை கேட்குறாரு, நம்ம தெளிவுபடுத்திடுவோம், இன்ஷா அல்லாஹ் சந்தேகம் தீந்துரும். இஸ்லாத்தில் அது இல்லை, இவங்க விளங்காமல் செய்கிறாங்கன்னு நம்ம விளக்கிடுவோம். ஏன் இல்லைங்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபரு இருந்தால் கூட கபரை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுப்னல் குபூர், கபரு கட்டுவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஜஸ்ஸல் குபூர், கபரு மீது பூசுவதை தடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில்
மூத்தாவதற்கு மரணிப்பதற்கு 5 நாளைக்கு முன்னாடி சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர அம்பியாயிஹிம் மசாஜித். நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் தர்காக்களாக கட்டி கொண்டார்களே, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது, எனக்கு கட்டிவிடாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவதுக்கு முன்னாடி எச்சரிக்கை பண்ணினாங்க. அது மாத்திரம் இல்லாம மருமகனை கூப்பிட்டு, மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், லா ததா அலல் அர்லி கப்ரம் முஷ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு. எங்க எல்லாம் கபர் உயரமா கட்டி இருக்கிறதோ இடிச்சு தகர்த்து தரமட்டமாக்கிட்டு வா என்று மருமகனை அனுப்பி அவரும் என்ன செஞ்சாரு, இடிச்சு தரமட்டமாக்கினார். அப்ப சமாதியை கட்டக்கூடாது, சமாதியின் மீது வழிபாட்டுத்தலம் எழுப்பக்கூடாது, சமாதி பூசக்கூடாது, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குறது என்றெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது, நான் ஒரு கேள்விக்கு முதல் சொன்னேன்ல, காப்பி அடிக்கிறாங்கன்னு, அந்த பிற மக்கள்கிட்ட இருந்து காப்பி அடித்து தான் இந்த தர்காக்கள்ல கட்ட ஆரம்பித்தார்கள். கபரை வச்சுக்கிட்டு கட்டினவன் ஒரு அட்வான்ஸா போய் என்ன பண்ணிவிட்டான், கபரு இல்லாமையும் கட்டி வச்சிருக்கான். கபரை வச்சுக்கிட்டும் கட்டுறான், சமாதி ஒரு ஆளை புதைச்சி வச்சுக்கிட்டு தர்கா கட்டுறான். அவர் அங்கே வந்தார், இங்கே வந்தாருங்க, சாப்பிட்டாரு, இங்கனுக்குள்ள இது பண்ணார், அதுக்கெல்லாம் தர்கா கட்டுற அளவுக்கு ஆகிவிட்டது. அதனால இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு மாதிரி ஆள்கா லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். வெளியே இருந்து கொண்டு இஸ்லாத்தை பார்க்கிறார்கள், நல்லா தான் தெரிகிறது, குரானை பார்க்கிறார்கள், நல்ல மார்க்கமாக தெரிகிறது. இந்த தக்குவாசலுக்கு பார்த்தா அப்படி கெட்ட மார்க்கமாக போயிடும். நல்ல மார்க்கம் நினச்சிட்டு வருவாரா, நம்ம ஏன் இங்கே வரணும், இதைத்தான் அவன் பண்ணுறான், இவன் போடுறது ஆயத்தானே அவனும் போடுறான், அவன் துருநூறு கொடுத்தா இவன் எண்ணெயை கொடுக்குறான், இவனும் பூஜை தான் பண்ணுறான், இவனும் எல்லாம் அதே தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவனும் கொடி ஏற்றணும், அவனும் கொடி ஏற்றணும், அங்கேயும் உண்டியல் இங்கேயும் உண்டியல், எல்லாமே ஒரே மாதிரி தானப்பா இருக்குன்னு நினச்சாங்கன்னா இப்படி வருவாங்க. அப்போ இந்த சந்தேகத்தை தீர்ப்பது ஒட்டுமொத்த மக்கள் கையில் இருக்குது. இவர் ஒரு ஆளை நினைக்காதீங்க, லட்சோப மக்கள் நீங்கள் ஏகத்துவத்தில் இருந்தால் இந்த இஸ்லாத்துக்கு வர ரெடியாக இருக்கிறாங்க. இந்த தர்காவெல்லாம் ஒழிச்சு கட்டி சமாதியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அல்லாஹ் மட்டும் வழிபடக்கூடிய சமுதாயமாக நீங்கள் மாறினீர்களே, ஆனால் லட்சோப மக்கள் இந்த மார்க்கத்தை நோக்கி வருவார்கள். தடுப்பது இந்த சமாதி வழிபாடு தான். ஒரு இறைவன்கிறீங்க, செத்து போனாலும் புதைச்சி வச்சுக்கிட்டு அவரை போய் என்னப்பா அது கல்லுக்கு சக்தி இல்லைங்கிறீங்க, செத்து போனாலுக்கு மட்டும் சக்தி இருக்குமான்னு கேட்பான்லவன். அந்த கேள்வி நியாயம் தானே. கல்லுக்கு எப்படி சக்தி இல்லையோ அது மாதிரி இறந்தவருக்கும் சக்தி இல்லை தானே. அவர்கிட்ட போய் கேட்குறீங்க, நான் இவர்கிட்ட கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி அவர்கள் நினைப்பார்களே. அதனால் எப்படி இஸ்லாத்துக்கு வருவாங்க? டிஃபரெண்டாக இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரியாக தெரிகிறது. சரியான மார்க்கத்தை சொன்னீர்கள் தான் ஈர்க்கப்படுவாங்க. அவருக்கு இந்த மாதிரி விளக்கம் சொல்வதை விட உங்களுடைய நடவடிக்கையால் பதில் சொல்லுங்கள். நடவடிக்கையால் என்ன செய்யணும், ஒழிச்சு கட்டி தர்கா இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கி காட்டினால் அவர் சந்தேகம் தீரும், இன்னும் லட்ச மக்களுடைய சந்தேகமும் தீரும்.